வீட்டில் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்க சாமான் எல்லாத்தையுமே வந்து ஏற கட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பேக் பண்ணி வந்து பக்காவா வந்து ஏற கட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ஹவுஸ் ஓனர் வந்து ஒய்ஃப் வந்து வராங்க. அவங்க வந்து வீடு உங்களுக்கு வசதியாக இருக்குங்களா, எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே முடிஞ்சிச்சுங்க அப்படின்னோடனே, உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டு வந்து இந்த எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இல்லைங்க, நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, பார்க்கவே ஆசையாக இருக்குது, அதனால தான் சொன்னேன், உங்களெல்லாம் பார்த்தா நல்லவங்களா தெரியுறீங்க, உங்களை பார்த்தாலும் தாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நான்வெஜ் சமைக்காமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிஷன் போடுவாங்க இந்த மாதிரி இருக்கவங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ போட இதில் என்னங்க இருக்குது, என் வீட்டுக்கார் சொன்னது தான் நான் சொன்னது தான் அவர் சொல்லுவார். யார் என்ன பழக்கமோ அவங்கவுங்க பழக்கம் தான் அவங்களுக்கு. ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் வந்து கட்டுப்படுத்த முடியாதுங்க. எங்கள் வீட்டில் குடி இருக்கீங்க அவ்வளோதான், அதுக்கேற்ற மாதிரி வாடகையும் கொடுத்துருங்க அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தன்றதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியுமா, அது தப்பு இல்லைங்க அப்படின்னோடனே, எவ்வளோ நல்ல விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சந்தோஷப்படுறாங்க. இதுதான் உங்கள் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாங்க. சரிங்க, இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு அப்படின்னோடனே காவேரியை பார்க்குறாங்க. அவங்க அம்மா மனசு கஷ்டப்படுறாங்க, என்ன சொல்லணும்னு தெரியாமல். ஒன்றும் இல்லைங்க, இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாங்க நம்ம கங்கா. ஓ அப்படிங்களா, அதனால தான் இங்கே இருக்காங்களா, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோன்னே காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அடுத்து வந்து எல்லாருக்கிட்டையுமே காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. படி வந்து காவேரிக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்காக வந்து வேறு ஒரு ஆஃபீஸில் வந்து அவர் பேச வைக்கிறாரு. அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே காவேரிக்கு சந்தேகமாக இருக்குது. வேலையா, சரி மேடம் உங்களுக்கு வேலை காலியாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ நீங்கள் உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. அப்படியா, சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னோடனே, என் பேர்னு சொல்லிட்டு திணறி சொல்கிறாரு. உடனே வந்து காவேரி வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ஏன்டா இப்படியா திணறி சொல்கிறது, அவள் கண்டுபிடிச்ச மாட்டா, அதெல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியலடா அப்படின்னு சொன்னோன்னே, என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி கொஞ்ச நேரத்தில் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. ஐயோ அவள் கண்டுபிடிச்சிட்டா போட்டிருக்கே, கரெக்டாக எனக்கு கால் பண்ணுறாளே, என் பொண்டாட்டி பற்றி எனக்கு தெரியாதடா, அவள் புத்திசாலிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. சொல்லு காவேரி, எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எனக்கு நீ கால் பண்ண மாட்டியான்னு எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன், இப்போ கால் பண்ணுறேன், எனக்கு இது போதுண்டி அப்படின்றாரு. நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. என்னடி ஆச்சு, சொல்லு செல்லக்குட்டி, இங்கே பாருங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க, முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க, எதுக்காக சும்மா ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி என்னை வேலைக்கு கூப்பிடுறாங்க, நீங்கள் தானே இதெல்லாம் பண்ணுறீங்க, அச்சோ சத்தியமாக எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லடி செல்லம் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், எனக்கு நல்லா தெரியும் இந்த செல்லம் கொஞ்சம் இருந்து இதெல்லாம் விட்டுருங்க, முதல்ல டீ போட்டு கூப்பிட்றது நிறுத்துங்க, நான் அவங்க மட்டும் ஒன்றும் அப்படின்னோடனே, இப்போ சொல்லு, நீ என் பொண்டாட்டி தானே, அப்போ டீ போட்டு கூப்பிடலாம்ல, எப்போவுமே நீ என் பொண்டாட்டி தான், நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்றாரு. உங்ககிட்ட போய் பேசின பாருங்க என்ன சொல்லணும், இங்கே பாருங்கள் நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் போய்ட்டு என்னோட பேரை கொடுத்து என்னை கூப்பிட சொன்னீங்க, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன், உங்களால் நான் வேலைக்கு போகிறதே விடலான் இருக்கேன், ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஐயோ வேலைக்கு போகிறத விட போறீ, அப்புறம் எப்படி நான் உன்னை மீட் பண்ணுறது, அப்போது நான் உங்களை மீட் பண்ணணுமா, ஆமாம் மீட் பண்ண வேணாவா, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இதை உடனே நிறுத்துங்க, இல்லைன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஐயோ இதையும் கண்டுபிடிச்சிட்டாலே, இப்போ என்ன தான் பண்ணுறது இவகிட்ட, தான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வைக்கிறாங்க. காவேரி என்னோட ஃபோனை வச்சுட்டாலே, ஐயோ நான் என்ன பண்ணாலும் என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டாலே, என்னை பற்றி முழுமையாக புரிஞ்சு வச்சிருக்கா, இந்த அளவு புரிஞ்சு வச்சுக்கின்னு என்னை ஏன்டி இப்படி பண்ணுற, எதுக்குடி என்கிட்ட வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுற, வேறு வழியே கிடையாது விஜய், இதுக்கப்புறம் அதிரடியாக இறங்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஒரே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து கங்கா வந்து அவங்ககிட்ட வந்து பேச வராங்க. என்னாச்சு காவேரி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றுமே புரியல, விஜய் ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல, நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க கங்கா.